யாரையும் எளிதில் எடை போடக்கூடாது என்று சொல்வது ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இது இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணி அதை எடை போடுவது ஒன்று. அதற்கு பின் இருக்கும் உண்மை நம்ம ஆராய விரும்புவதில்லை. நமக்கு முழுமையாக தெரியாத ஒரு விஷயத்தை எடை போடுவது என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள இந்த குட்டி கதையை கேளுங்கள். ஒரு முறையில் விமானத்தில் 24 வயது உடைய இளைஞன் அவன் தந்தையுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த இளைஞன் ஜன்னல் ஓர சீட்டில் அமர்ந்து கொண்டு மிகவும் ஆர்வத்துடன் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பா, இந்த மேகத்தை பாருங்கள், நம் அருகில் மிதிக்கிறது என்று சத்தமாக கூறினான். அதற்கு அவன் தந்தை மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே ஆமாம் என்கிறார். அதை அவன் அருகில் அமர்ந்து வந்தவர்கள் பார்த்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு இந்த பையன் நடந்து கொள்வது சுத்தமாக பிடிக்கவில்லை. இவ்வளவு பெரிய பையன் என்ன சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறான் என்று தோன்றியது. இப்போது அந்த பையன், அப்பா கீழே விடுங்கள், எவ்வளவு சின்னதாக தெரியுது பாருங்கள், வானம் எவ்வளவு நீளமாக இருக்குது பாருங்கள் என்று மகிழ்ச்சியாக சத்தம் போட்டு கூறினான். இதை அருகில் இருந்து கேட்டவர்களுக்கு இப்போது அதை சகித்து கொள்ள முடியவில்லை. உடனே அந்த பையனின் தந்தையிடம், என்ன உங்க பையன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறான், அவனை நல்ல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார். அப்போது அந்த பையனின் தந்தையோ, நாங்கள் இப்போது மருத்துவரை பார்த்து விட்டு தான் வருகிறோம். என் மகனுக்கு சிறு வயது முதலே கண் பார்வை கிடையாது. இப்போதுதான் அவனுக்கு பார்வை கிடைத்தது. இன்று தான் அவன் எல்லாவற்றையும் முதலாக காண்கிறான். ஆனால்தான் மகிழ்ச்சி உச்சத்தில் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று கூறினார். இதை கேட்ட மக்கள் மற்றவர்களும் மிகவும் தர்ம சங்கடமாக போனது. இதற்குத்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய பார்வையிலிருந்து பார்க்க கூடாது. ஒவ்வொரு கதை இருக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் நம்மளோட கண்ணோட்டத்தை மட்டும் வைத்து எல்லாவற்றையும் எடை போடுவது மிகவும் தவறு. இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். முயற்சித்து பாருங்கள்.